திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே 4 வழிச்சாலை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்திற்குள் இருசக்கர வாகனம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இடுப்பில் கம்பி சொருகி 12ஆம் வகுப்பு மாணவி துடிதுடித்து பலியானார். சாலை பணிகளை மேற்கொண்டு வரும் ஒப்பந்த நிறுவனம் பள்ளத்தை தோண்டிவிட்டு எந்தவித எச்சரிக்கை பலகையையும் வைக்காததே மாணவியின் உயிர் பறிபோனதற்கு காரணம் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெடுநாட்கள் கழித்து தாயையும் தந்தையையும் காண சகோதரனுடன் பைக்கில் ஆசையாக சென்ற பள்ளி மாணவிக்கு யமனாய் தோண்டப்பட்ட பள்ளம்தான் இது. திருவள்ளூரை அடுத்த பொன்னாலூர் பேட்டையைச் சேர்ந்த முனிகிருஷ்ணன் சரளா தம்பதியின் மகள் காவியா திருவள்ளூரில் உள்ள அவரது உறவினர் வீட்டில் தங்கி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். அவர் தனது சகோதரன் பிரவீனுடன் இருசக்கர வாகனத்தில் சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது எதிரே லாரி மோதுவதைப் போல் வந்த நிலையில் பைக்கை ஓரம் கட்டினார் பிரவீன். அப்போது சாலை விரிவாக்க பணிக்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் நிலைத்தடுமாறி விழுந்த நிலையில் மாணவியின் இடுப்பு மற்றும் தலையில் இரும்பு கம்பி சொருகி குத்துயிரும் குலை உயிருமாக கிடந்தார். பள்ளத்தில் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மாணவியை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரது உயிர் பரிதாபமாக பறிபோனது. மாணவியின் சகோதரன் பிரவீனுக்கு சிறு சிராய்ப்புகளே இருந்த நிலையில் அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவியின் உயிரை பறித்த அந்த 20 அடி பள்ளத்திற்கு முன் எந்தவித எச்சரிக்கை பலகையும் வைக்கப்படாததே ஒரு உயிர் பறிபோக முக்கிய காரணம் என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். ஊத்துக்கோட்டை நெடுஞ்சாலை பணிகளை RPP இன்ஃப்ரா என்ற நிறுவனம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் மேற்கொண்டு வரும் நிலையில் சாலையின் விரிவாக்க பணிக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு கம்பிகள் சொருகி வைக்கப்பட்டுள்ளது. பணிகள் 4 மாதங்களாக நடைபெற்று வரும் நிலையில் அந்நிறுவனம் பாதுகாப்புக்காக எந்தவித தடுப்புகளையோ அறிவிப்பு பலகையையோ வைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கும் நிலையில் அவ்வழியே கனரக வாகனங்களும் அனுமதிக்கப்பட்டு வந்ததால் வாகன உயிரை கையில் பிடித்துக் கொண்டே சென்று வருகின்றனர். பிரிட்ஜ் வேலை நந்தன இருக்கு. அந்த பிரிட்ஜ் வேலைக்கு ஒரு பேரிகேட்டோ லைட் வச்சு இல்லை ஒரு கட்டை கட்டினா கூட எதுவுமே இருக்காது. அதுக்கான வேலை யாரும் பார்க்க மாட்டாங்க. ரோடு அப்படியே விட்டுறாங்க பள்ளமா. முதல்ல அந்த ரோட்ல முதல்ல லைட் வச்சுமே கிடையாது. அந்த ஏரியா சைடு ஃபுல்லாக இருளோன்னு இருக்கு. விழுந்து இப்போ அங்கே யாரும் இருந்தாங்க இருந்தது தூக்கி சொல்லி ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. இப்போ யாருமே இல்லைன்னா இருக்கும் அந்த இருட்டில் காலையில் போய் பேரிகேட் போடுறாங்க. எந்த விபத்தும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கை பலகைகள் வைப்பதே விதியாக உள்ள நிலையில் அதை மீறி தான் தோன்றித்தனமாக ஒப்பந்த நிறுவனம் செயல்பட்டதுதான் விபத்திற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. விபத்து நேர்ந்து மாணவியின் உயிரை குடித்த பள்ளத்தில் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ற வகையில் வடமாநில தொழிலாளர்களை வைத்து அவசரமாக பதாகைகளை வைத்து ஸ்டிக்கர் ஒட்டும் பணியை செய்தனர். அங்கே பேரிகேட்ஸ் இல்லை, லைட்ஸ் இல்லை, ஒன் வே. அது முன்னாடி வர வண்டிக்கு வந்து பிரைட்னஸாக லைட் வச்சுருக்காங்க. இது மூலியமா முன்னாடி அதுக்கு அவங்க நம்ம போகிற வண்டிக்கு கண்ணு தெரியாது. ஒரே ஒரு சிங்கிள் வே தான் அது. இப்போ பேரிகேட் வச்சுருக்காங்க. தெரிஞ்சு நைட்டுக்குள்ளே ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாங்க நினைக்கிறேன். லைட்டில் வைப்பாங்க தெரில. நான் காலங்காலத்தில் பார்த்ததில் பேரிகேட்டில் போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் கிளியர் பண்ணி வைக்கிறாங்க எல்லாமே.